ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக், இந்த எவ்ரி அப்படிங்கிற வார்த்தையை வச்சு நம்ம கற்றுக்க போகிறோம். சரிங்களா? எவ்ரி தானே, அந்த வார்த்தை உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். வீடியோவை பார்த்தா தான் என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு புரியும். ஓகே, சில சமயங்களில் ஒரு சில வார்த்தைகளை நம்மளால் அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனை போடாமல் சொல்ல முடியாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஆனால் ஒரு சில இடங்கள் அந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த எவ்ரி அப்படிங்கிற வார்த்தையை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக கன்வே பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இது பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆடு வரும், ஆடை ஸ்கிப் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஓகேவா? அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், பெல் பட்டன், அப்புறம் ஷேரு, இந்த மூணுத்தையும் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சரியான நேரத்தில் அடையும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது இந்த எவ்ரி அப்படிங்கிற வார்த்தையை ஒரு 2 ஆங்கிளில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒன்று நவுனா அது எப்படி வேலை செய்யுது, அப்புறம் வேர்பு கூட சேர்ந்து வரும்போது எப்படி வேலை செய்கிறது. ஓகே, நார்மலாகவே நம்ம எவ்ரி அப்படிங்கிறது நவுன் கூட மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படி கிடையாதுங்க. அந்த எவ்ரிங்கிற வார்த்தையை கொஞ்சம் எஃபெக்டிவாக வேறு இடத்துல மாற்றி யூஸ் பண்ணோம்னா வேர்பு கூட யூஸ் ஆகும். சரிங்களா? அடுத்து இந்த எவ்ரி அப்படிங்கிறதுல அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகள் 2. ஒன்று எவ்ரி திங், ஓகே, இன்னொன்று எவ்ரி ஒன். இந்த 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறமா கொஞ்சம் என்ன சொல்கிறேன், ஆல்டர்லாம் பண்ணலாம். அதை வந்து ஸ்லைடு வரும்போது சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் இப்போதைக்கு நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ண வேண்டியது எவ்ரி திங் அண்ட் எவ்ரி ஒன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போது நவுனாக நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஒரு ஃபார்மெட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எவ்ரி திங்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த எவ்ரி திங் அப்படிங்கிற வார்த்தை கூட ஒரு ப்ரிப்போசிஷன் போடுறோம், அதற்கப்புறம் ஒரு நவுன் போடுறோம். ஓகே, ஒரு ப்ரிப்போசிஷன், ஒரு நவுன். ஓகே, இந்த நவுன் வந்து ஒரு பெயர் சொல்லாக இருக்கலாம், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு இடமா கூட இருக்கலாம். அது என்ன வேணால் இருக்கலாம். சரிங்களா? அதே தான் இங்கே என்ன பண்ணிக்கலாம், எவ்ரி ஒன்னுன்னு கூட போட்டுக்கலாம். சேம் ஃபார்மேட். எவ்ரி திங் ஒரு ப்ரிப்போசிஷன் நவுனு, எவ்ரி ஒன் ஒரு ப்ரிப்போசிஷன் நவுன். ஓகே, சரி, இப்படி நீங்கள் ஒரு ஃபார்மெட்டு கொண்டு வந்துட்டிங்கன்னா இதோட முழு அர்த்தம் எதற்கு கீழ் வரும் அப்படின்னா ஒரு நவுன் ஃப்ரேஸ். ஒரு நவுன் ஃப்ரேஸ். நவுன் ஃப்ரேஸ்னால் என்ன? பல வார்த்தைகளை கொண்ட ஒரு பெயர் சொல். பல வார்த்தைகளை கொண்ட ஒரு பெயர் சொல். ஓகே, ஒருவன் அது வந்து ஒரு பெயர் சொல். ஒரு மனிதன் அது ஒரு பெயர் சொல். 10 தலைகளை உடைய ஒரு மனிதன், இதுவும் பெயர் சொல் தான். ஆனால் இது கொஞ்சம் ஒரு பெரிய பெயர் சொல், ஒரு கொஞ்சம் பெரிய நவுன். ஏன்னா 10 தலைகளை கொண்ட மனிதன் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த எவ்ரி திங், இந்த பேட்டர்னை வந்துச்சுனாலே இது ஒரு நவுன் ஃப்ரேஸ். அப்போ ஒரு பெரிய பெயர் சொல். அப்போ இதற்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சென்டென்ஸில் ஒரு வேர்ப் வரணும். அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம் சென்டென்ஸுக்கு. ஓகேங்களா? ஆக மொத்தம் என்ன அப்படின்னா இந்த எவ்ரி திங் அப்படிங்கிறது கூட வரக்கூடிய வார்த்தைகளை நம்ம நவுனாக தான் இங்கே வச்சு யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? அது மெயின் வேர்பு கூடயும் யூஸ் ஆகும், பி வேர்பு கூட யூஸ் ஆகும். சரிங்களா? மெயின் வேர்பு கூட யூஸ் ஆகும், பி வேர்பு கூட யூஸ் ஆகும். மறக்கக்கூடாது. ரைட்? சரி, அடுத்து வேர்பை வந்து அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். இப்போ நவுனை மட்டும் பார்த்துருவோம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்குள்ளேயோ இல்லாட்டி ஒரு பொருளுக்குள்ளேயோ, ஓகேங்களா, நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஏரியாவில் இருக்க அனைத்தும், இந்த ஊரில் இருக்கும் அனைத்தும், அந்த வீட்டிற்குள் இருக்கும் ஒவ்வொருவரும், அந்த நிறுவனத்திற்குள் இருக்கும் ஒவ்வொருவரும் அப்படின்னு ஒரு இடத்துக்குள்ள இருக்கிற ஆட்களையோ இல்லை பொருட்களையோ பற்றி நம்ம என்ன ஒரு குழுவாக சொல்லுவோம். பார்த்தீங்களா? அந்த இடத்துக்கு தான் நம்ம இந்த ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, புரியுதுங்களா? ஒரு பாக்ஸ் இருக்குன்னா பாக்ஸுக்குள்ளே இருக்கும் பழங்கள், பாக்ஸுக்குள்ளே இருக்கும் அத்தனை பழங்களும் அப்படி நம்ம சொல்லுவோம். ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அந்த ஊருக்குள்ளே இருக்கும் அத்தனை ஆண்களும் இல்லாட்டி அத்தனை பெண்களும் இல்லை அத்தனை மக்களும் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக நம்ம சொல்லுவோம். அந்த இடத்துக்கு எப்படி இந்த எவ்ரி திங்கை வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், எவ்ரி திங் அப்படிங்கிற வார்த்தை அப்படியே போட்டுக்கலாம். எவ்ரி திங். ஓகே, எவ்ரி திங். இப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த பெட்டிக்குள் இருக்கும் அனைத்தும். அப்போ அனைத்தும் அப்படின்னு என்னது? எவ்ரி திங்னு வந்துடும். அனைத்தும் அப்படின்னா எவ்ரி திங். அனைவரும் அப்படின்னா எவ்ரி ஒன், இல்லாட்டி ஒவ்வொருவரும் அப்படின்னாலும் எவ்ரி ஒன். ஓகே, கரெக்டு தான். ஸோ எவ்ரி திங் அனைத்தும், எதற்குள் இருக்கும் அனைத்தும், பாக்ஸுக்குள்ளே இருக்க அனைத்தும். அப்போ ரொம்ப சிம்பிள், எவ்ரி திங். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒரு ப்ரிப்போசிஷன் போடணும். அப்போ பாக்ஸுக்குள் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்சைட் அப்படின்னு போடுங்க. ஓகே, இன்சைட் பாக்ஸ். பாருங்கள், எவ்ரி திங் இன்சைட் பாக்ஸ், அவ்வளோதான். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பெட்டிக்குள் இருக்கும் அனைத்தும். ஓகே, பெட்டிக்குள் இருக்கும்
அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, புரியுதுங்களா? இந்த ஃபார்மெட் நமக்கு தெரில அப்படின்னா நாம் வேறு ஏதாவது வார்த்தையில் போட்டு குழப்புவோம். வாட் எவர் எக்ஸிஸ்டிங் இன் த பாக்ஸு, வாட் எவர் எக்ஸிஸ்டிங் இன் த பாக்ஸ், அதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். சரிங்களா? எவ்ரிதிங் இன்சைட் பாக்ஸ். இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எவ்ரிதிங் இன்சைட் த பாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. சரிங்களா? பாருங்கள், அப்போ பெட்டிக்குள் இருக்கும் அனைத்தும், அவ்வளோதான். இது ஒரு நவுனு. ஓகே, அப்போ பெட்டிக்குள் இருக்கும் அனைத்தும் என்னுடையது. பெட்டிக்குள் இருக்கும் அனைத்தும் என்னுடையது. பாருங்கள், பெட்டிக்குள் இருக்கும் அனைத்தும் என்னுடையது அப்படின்னா இஸ் மைன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. வேர்ப் வந்துருச்சா? இங்கே பாருங்கள், இந்த நவுனுக்கு அடுத்து ஒரு வேர்பு வரணும். அந்த வேர்ப் வந்துருச்சா? அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் போட்டாச்சு. புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். எவ்ரிதிங் இன்சைட் த பாக்ஸ் இஸ் மைன். எவ்ரிதிங் இன்சைட் பாக்ஸ் இஸ் மைன். பெட்டிக்குள் இருக்கும் அனைத்தும் என்னுடையது. ரொம்ப சிம்பிள். பெட்டிக்குள் இருக்கும் அனைத்தும் என்னுடையது. சரிங்களா? அப்போது ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்குள்ளே இல்லை ஒரு இடத்துக்குள்ளே இருக்கும் அத்தனையும் என்னுடையது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நாம் இந்த மாதிரி எவ்ரிதிங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? வேர்போட பேட்டர்ன் வேறு. அது வேர்போட அந்த பர்டிகுலர் ஸ்லைடு வருமோ நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அப்புறம் வேர்புக்கு போயிடலாம். ஓகே, அண்டு இதில் ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் எந்த லிமிட்டை சொல்கிறோமோ, எந்த பொருளை சொல்கிறோமோ அந்த பொருள் என்க்ளோஸ்டு, அதாவது சூழப்பட்டிருந்தால் அதற்கு நீங்கள் இன்சைட் அப்படின்னுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியுது. அதை வந்து நல்லா சூழப்பட்டு இருக்குது. பவுண்ட்ரிஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அந்த பவுண்ட்ரிஸ்குள்ளே ஒரு பொருள் சூழப்பட்டிருக்குன்னா இன்சைட் யூஸ் பண்ணுங்கள். பவுண்ட்ரிஸ் இருக்குது, ஆனால் அந்த பவுண்ட்ரிஸ் கண்களுக்கு புலப்படாத பவுண்ட்ரிஸ் அப்படின்னா வித்தின் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் ரெண்டுத்தையுமே மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம், இன்டர்சேஞ்சபிள் தான். இருந்தாலும் ஒரு நுவான்ஸுக்காக நான் சொல்கிறேன். நுவான்ஸ்னு என்ன? அக்யூரசி. ஓகே, ஒரு அக்யூரேட்டாக துல்லியமாக இருப்பதற்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போது பவுண்ட்ரிஸ் கண்களுக்கு புலப்படாமல் இருந்தால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஊருக்குள்ளே இருக்க அனைத்தும் சொல்லுவோம். ஊருக்குள்ளே இருக்கும் அப்படின்னா அந்த ஊருக்கோட எல்லை நமக்கு தெரியுமா? தெரியாது. கண்களுக்கு புலப்படலை, நம்மளாம் அசியூம் பண்ணியிருக்கோம் இதுதான் எங்களோட ஊர் எல்லை அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அசியூம் பண்ணப்பட்டிருக்க எல்லைகளுக்குள் சூழப்பட்டிருந்தால் அதற்காக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? வித்தின் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இன்சைட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் போகலாம், ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதாவதுங்க, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை யூஸ் பண்ண ஈஸியாக பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்மீடியட்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? பேசிக்கில் இருக்கவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்க மாதிரி தெரியுதுன்னா நீங்கள் இன்டர்மீடியட்லேருந்து அட்வான்ஸ் லெவலுக்கு வரீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சரி பாருங்கள், நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். எவ்ரிதிங் ஒரு ப்ரிப்போசிஷன் போடணும், அதுக்கப்புறம் நவுனை போடணும். சரிங்களா? பாருங்கள், காருக்குள் இருக்கும் அனைத்தும் ஊறி போய் விட்டது. காருக்குள் இருக்கும் அனைத்தும் ஊறி போய் விட்டது. இங்கே இருக்கிற நம்மளோட அந்த பெரிய நவுன் ஃப்ரேஸ் இது, காருக்குள் இருக்கும் அனைத்தும். ஓகே, அந்த அனைத்தும் அனைவரும் அது வரைக்கும் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? பிரிச்சிட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தை வரைக்கும் அந்த எவ்ரிதிங் இல்லாட்டி அந்த எவ்ரி ஒன் அப்படிங்கிற வார்த்தை கூட என்ன ஆகும்? சேர்ந்து வரும். சரிங்களா? பாருங்கள், காருக்குள் இருக்கும் அனைத்தும். காருக்குள் இருக்கும் அனைத்தும் தான் இருக்குது. அப்போ அனைவரும் இல்லை. அப்போ என்ன வரணும்? எவ்ரிதிங். ஓகே, எவ்ரிதிங். காருக்குள் இருக்கும் அனைத்தும். கார் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆப்ஜெக்ட். சரிங்களா? அப்போது ஒரு பொருளால் சூழப்பட்டு இருக்குது இல்லாட்டி பவுண்டரி நமக்கு தெரியும்னா அங்கே என்ன யூஸ் பண்ணணும்? இன்சைட் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ எவ்ரிதிங் இன்சைட், எதுக்குள்ள? காருக்குள்ளே. அவ்வளோதான். எவ்ரிதிங் இன்சைட் த கார். காருக்குள் இருக்கும் அனைத்தும் ஊறி போய் விட்டது. ஊறிடுச்சு. அப்போ ரொம்ப சிம்பிள். வாஸ் சோக்டு. சோக் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வெட்டுன்னு சொல்லக்கூடாது. வெட்டுன்னு நனைஞ்சு போகிறது. ஊறி போகிறதுக்கு சோக்டு. ஓகே, எவ்ரிதிங் இன்சைட் த கார் வாஸ் சோக்டு. எவ்ரிதிங் இன்சைட் த கார் வாஸ் சோக்டு. ஸோ இது வரைக்கும் நவுனு, அதுக்கப்புறம் ஒரு வேர்பில் ஆரம்பிக்குது, நம்ம ஃபார்முலாவில் பார்த்த மாதிரி. சரிங்களா? ரொம்ப சிம்பிள் தான். ரைட், கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த நகரில் இருக்கும் அனைவரும் இங்கே திரண்டனர். ஓகே, ரைட். இந்த நகரில் இருக்கும் அனைவரும் வந்துருச்சா? அப்படியே போடுங்க. எவ்ரி ஒன். ஓகே, எந்த நகரில் இருக்காங்க? இந்த நகரில். அப்போது இந்த நகரம் அப்படிங்கிறது, இந்த ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது என்னது? அது வந்து கண்களுக்கு புலப்படாத ஒரு பவுண்டரி. அப்போ வித்தின்னு போடணும். ஓகே, எவ்ரி ஒன் வித்தின் த ஸ்ட்ரீட். நகரம் இல்லை, நகர்னா ஸ்ட்ரீட். ஓகே, கம்மா தேவையில்லை. எவ்ரி ஒன் வித்தின் த ஸ்ட்ரீட். நகருக்குள் இருக்கும் அனைவரும் இங்கே திரண்டனர் அப்படின்னா கேதர்டு. ஓகே, கேதர்டு ஹியர். அவ்வளோதான், சிம்பிளுங்க. பாருங்கள்,
verb வந்துருச்சு. ஓகே, everyone within the street gathered here. everyone within the street gathered here. ரொம்ப ரொம்ப சிம்பிள். நகருக்குள் இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாரும் இங்கே திரண்டனர். ஓகே, ரைட். கடைக்குள் இருக்கும் அனைத்தும் 20 ரூபாய். கடைக்குள் இருக்கும் அனைத்தும் 20 ரூபாய். இது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்குது. ஏன்னா கடைக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கடையில் இருக்கிற எல்லாமே 20 ரூபாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ரெசன்ட் டென்ஸ். சரிங்களா? கடைக்குள் இருக்கும் அனைத்தும். கடைங்கிறது என்ன மாதிரி இடம்? ஒரு சூழப்பட்ட இடம். ஓகேங்களா? அப்போது எவ்ரிதிங், டக்குன்னு அந்த ரூட் வேர்டுக்கு வந்துடணும். ஃபர்ஸ்ட் இதுதான் நமக்கு இருக்க ரூட் வேர்டு. எவ்ரிதிங் இன்சைட் த ஷாப். ஓகே, எவ்ரிதிங் இன்சைட் த ஷாப் இஸ் ₹20. அவ்வளோதான். இல்லாட்டி 20 rupees அப்படி கூட போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்ரிதிங் இன்சைட் த ஷாப் இஸ் 20 rupees. எவ்ரிதிங் இன்சைட் த ஷாப் இஸ் 20 rupees. இதுக்காக கடைக்குள் இருக்கும் அனைத்தும் வாட் எவர் திங்ஸ் இன்சைட் த ஷாப்பு, வாட் எவர் திங்ஸ் யூ டேக் ஃப்ரம் த ஷாப், இப்படிலாம் தேவையில்லாத வார்த்தைகளை போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அட்டை டு அட்டை டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம். அது வேண்டாம். ஓகே, ஷார்ட்டாக எதை சொன்னால் கரெக்டாக இருக்குமோ அந்த ரூட் வேர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசினாலே போதும். சரிங்களா? அணியில் இருக்கும் ஒவ்வொருவரும் பணம் செலுத்த வேண்டும். வேண்டும் அப்படின்னாலே எதில் வந்துருச்சு? அது நம்மளோட ஷுட்டு மஸ்ட் அந்த ஃபேமிலிக்குள்ளே வந்துருச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருவோம். அணியில் இருக்கும் ஒவ்வொருவரும்னா எவ்ரி ஒன். ஓகே, எவ்ரி ஒன். அணியில் இருக்கும் ஒவ்வொருவரும். அணி அப்படிங்கிறதோட பவுண்டரி நமக்கு தெரியுமா? லிமிட் தெரியுமா? தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்? வித்தின். ஓகே, பாருங்கள், வித்தின் எவ்ரி ஒன் வித்தின் த டீம். ஓகே, எவ்ரி ஒன் இன்சைட் த டீம் சொல்ல வேணாம், எவ்ரி ஒன் வித்தின் த டீம் சொல்லுங்கள், கரெக்டாக இருக்கும். எவ்ரி ஒன் வித்தின் த டீம் பணம் செலுத்த வேண்டும். மஸ்ட் பே மணி. அவ்வளோதான், மஸ்ட் பே மணி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், ஒரு வேர்ப் வந்துருச்சா? ஓகே, எவ்ரி ஒன் வித்தின் த டீம் மஸ்ட் பே மணி. எவ்ரி ஒன் வித்தின் த இன்ஸ்டிடியூஷன் மஸ்ட் பே த டேக்ஸ். புரியுதா? இந்த நிறுவனத்தில் இருக்கும் ஒவ்வொருவரும் வரி செலுத்த வேண்டும். எவ்ரி ஒன் வித்தின் த இன்ஸ்டிடியூஷன் வித்தின் த இண்டஸ்ட்ரி மஸ்ட் பே த டேக்ஸ். சிம்பிள். அந்த இடத்துல அந்த எவ்ரி ஒன்னுக்கு பதிலாக ஒவ்வொரு ஊழியர்களும் அப்படின்னா எவ்ரி ஒர்க்கர்னு கூட சொல்லலாம், எவ்ரி எம்ப்ளாயின்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. ஓகே, ரைட். கட்டிடத்திற்குள் இருக்கும் அனைவரும் எனது உறவினர்கள். கட்டிடத்துக்குள் இருக்கும் அனைவரும் பாருங்கள், எவ்ரி ஒன். இங்கே பார்க்கணும், இந்த டீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு புலப்படாது, கண்ணுக்கு புலப்படாத பவுண்ட்ரி. ஆனால் கட்டிடம்ங்கிறது கண்ணுக்கு புலப்படும் ஒரு பவுண்ட்ரி. அதனால் எவ்ரி ஒன் இன்சைட் த பில்டிங் நீங்கள் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, அதுதான் போடணும் சொல்ல போனால். எவ்ரி ஒன் இன்சைட் த பில்டிங் எனது உறவினர்கள் ஆர் மை ரிலேட்டிவ்ஸ். மை ரிலேட்டிவ்ஸ். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த எவ்ரி ஒன், இந்த எவ்ரி திங்கிற வார்த்தை இப்படிலாம் யூஸ் ஆகுமா அப்படிங்கிறது இவ்வளோ நாள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருந்திருக்கலாம். இதற்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டோம்னா அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். சரிங்களா? பாருங்கள், எவ்ரி ஒன் இன்சைட் த பில்டிங் ஆர் மை ரிலேட்டிவ்ஸ். எவ்ரி ஒன் இன்சைட் த பில்டிங் ஆர் மை ரிலேட்டிவ்ஸ். ஓகே, சரி. உங்களுக்கு இன்னொன்று நான் சொல்கிறேன், அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பூமியின் மேல் உள்ள அனைத்தும், பூமியின் மேல் உள்ள அனைத்தும் நல்லவைகள். பூமியின் மேல் உள்ள அனைத்தும் நல்லவைகள். எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். அனைத்தும், எவ்ரிதிங் ஆன் த எர்த். ஏன்னா பூமியின் மேல் தான் சொல்லியிருக்கோம். அப்போ அதுக்கு தேவையான ப்ரிப்போசிஷன் போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் பாருங்கள், தமிழ்லேருந்து நம்ம இங்கிலீஷுக்கு சொல்லும்போது என்ன ப்ரிப்போசிஷன், என்ன வார்த்தையை சொல்கிறோன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற ப்ரிப்போசிஷன் போடுங்க. ஓகே, எவ்ரிதிங் ஆன் த எர்த் இஸ் குட். இது எதற்கு? எவ்ரிதிங் கூட ஒரு ப்ரிப்போசிஷன் கூட ஒரு நவுன் வரும்போது, வேர்ப் வரும்போது கொஞ்சம் மாறும். அதை பார்த்துடலாம். ஃபார்மெட். இப்போ வேர்போட ஃபார்மெட் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அது எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இதுதான் நிறைய இடத்துல ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸை தவிர்த்து விடும். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த எவ்ரிதிங், இந்த எவ்ரி ஒன்னுங்கிற வார்த்தையை போட்டுட்டு அதுக்கப்புறம் இமீடியட்டாக ஒரு நவுன் வரணும். அங்கே ப்ரிப்போசிஷன் வந்துச்சு, இங்கே நவுன். சரிங்களா? நவுனுக்கு அடுத்து ஒரு வேர்ப் வரணும். ஓகே, நவுனுக்கு அப்புறம் ஒரு வேர்பு. இதெல்லாம் சேர்ந்தாதான் ஒரு நவுன், ஒரு பெரிய நவுன். அதற்கப்புறம் நமக்கு இந்த ஒரு வேர்பு வேணும். ஓகே, சென்டென்ஸோட வேர்பு. இப்படி இதை யூஸ் பண்ணும்போது என்ன அர்த்தம் வரும் அப்படின்னா, நீ செஞ்ச ஒவ்வொரு வேலையும், நீ பார்த்த ஒவ்வொரு ஆளும், நீ போன ஒவ்வொரு ஊரும், நீ என்ன சொல்லலாம், நீ போன ஒவ்வொரு கடையும். இதை சும்மா நம்ம சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, நீ போன ஒவ்வொரு கடைகளும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆல் த ஷாப்ஸ் விச் யூ விசிட்டட் நம்ம சொல்லுவோம். ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட்டு சொல்லுவோம். ஆல் த ஷாப்ஸ் விச் யூ விசிட்டட் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் இங்கே தேவையே இல்லை. நீ போன ஒவ்வொரு கடையும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எவ்ரி ஷாப்ஸ் யூ விசிட்டட். சிம்பிள். எவ்ரி ஷாப்ஸ் யூ விசிட்டட். அவ்வளோதான்.
சரிங்களா? இந்த எவ்ரி ஒன், இந்த எவ்ரிதிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு நவுன், ஒரு ரூட் வேர்டு. அதுக்கு பின்னாடி நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இதை டீகோட் பண்ணலாம். பாருங்கள், நீ செய்த அனைத்தும், நம்ம போன ஸ்லைடில் இருக்கிற ஒரு ஸ்டெப்பு மட்டும் இங்கே பண்ணலாம். என்னென்னா, அந்த அனைத்தும்ங்கிற வர வரைக்கும் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீகோட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மீதி இருக்க சென்டென்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிறது வேர்பில் ஆரம்பிக்கணும். சரிங்களா? நீ செய்த அனைத்தும், நீ செய்த அனைத்தும் ரூலை பாருங்கள். அனைத்தும் இருக்கா, அப்போ எவ்ரிதிங். ஓகே, அப்படியே போடுங்க. எவ்ரிதிங். ஓகே, நீ செய்த, யார் நவுன் இங்கே? நீ. அப்போ யாரு? யூ. அடுத்து வேர்பு. அப்போ அவர் என்ன வேர்ப் செஞ்சார்? செய்த அப்படிங்கிற வார்த்தை தான் வந்திருக்கு. ஓகே, அப்போ நவுனு, அதுக்கப்புறம் செய்த. செய்த அப்படிங்கிறது ப்ரெசண்ட் கிடையாது, பாஸ்ட். செய்கிற அப்படின்னா தான் ப்ரெசண்ட். செய்த அப்படின்னா பாஸ்ட். அப்போ எவ்ரிதிங் யூ டிட், எவ்ரிதிங் யூ டிட், நீ செய்த அனைத்தும் தவறு. ஓகே, வாஸ் ராங், அதாவது நல்லா கவனிக்கணுங்க, வெறும் தவறுன்னு தான் நான் போட்டிருக்கேன். அப்போது இங்கே தவறாக இருந்தது இல்லாட்டி தவறாக இருக்கிறது அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை போட்டிருந்தோம் அப்படின்னா இங்கே இஸ்ஸு வாஸ் என்ன பண்ணலாம், போட்டுக்கலாம். ஓகே, இங்கே எதுவுமே போடாதனால நான் சும்மா அசம்ஷனுக்காக வாஸ் போட்டிருக்கேன். ஆனால் நீங்கள் இங்கே இஸ்ஸு கூட போட்டுக்கலாம். இஸ்ஸு போட்டால் என்ன மீனிங் வரும்? எவ்ரிதிங் யூ டிட் இஸ் ராங், நீ செய்த அனைத்தும் தவறாக இருக்கிறது. இப்போ ப்ரெசென்ட்டில் தவறாக இருக்கிறது. அவர் பாஸ்ட்டில் செஞ்ச விஷயம் இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ரியலைஸ் பண்ணுறோம். நீ செஞ்ச எல்லாமே இப்போ தப்பாக இருக்குதுடா. ஓகே, அதுவே நீ செய்த அனைத்தும் தவறாக இருந்தது, அதனால தான் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்போது அப்போவே ரியலைஸ் பண்ணிட்டாங்க, அப்போவே வந்து நீ பண்ணதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சிருக்கு. ஓகே, நீ செய்த அனைத்தும் தவறாக இருந்தது, எவ்ரிதிங் யூ டிட் வாஸ் ராங், தட் இஸ் வை யூ வேர் ஃபயர்ட், தட் இஸ் வை யூ வேர் ஃபயர்ட். ஓகே, அடுத்து பாருங்கள், எனது அம்மா சமைத்த அனைத்தும் மிகவும் சுவையாக இருக்கிறது. எனது அம்மா சமைத்த அனைத்தும். ஓகே, எழுதிடலாங்களா? அனைத்தும் அப்படின்னா எவ்ரிதிங். ஓகே, எவ்ரிதிங். ஓகே, வினையை செய்தவர் தான் ஃபஸ்ட்டு வரணும், நவுன் வரணும். எவ்ரிதிங் மை மதர், ஏன்னா இங்கே எனது அம்மான்னு தான் இருக்குது. மை மதர் சமைத்த, அதுதான் அவங்க செஞ்ச ஆக்ஷன். ப்ரிப்பேர்டுன்னு போடுங்க. ஓகே, ப்ரிப்பேர்டு. இப்போ பாருங்கள், எவ்ரிதிங் மை மதர் ப்ரிப்பேர்டு, எவ்ரிதிங் மை மதர் ப்ரிப்பேர்டு, எனது அம்மா சமைத்த அனைத்தும் மிகவும் சுவையாக இருக்கிறது. இஸ் டெலிஷியஸ், இஸ் டெலிஷியஸ், இஸ் ஸோ டேஸ்டி, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவீங்க. டெலிஷியஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள், எவ்ரிதிங் மை மதர் ப்ரிப்பேர்டு, எவ்ரிதிங் மை ஃபாதர் குக்டு, எவ்ரிதிங் மை பிரதர் ப்ரிப்பேர்டு. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுறீங்கன்னா சென்டென்சஸ் மாறும். ஓகே, சரி, அடுத்து பாருங்கள், அவள் சொல்கிற அனைத்தும் உண்மை. இங்கே எல்லாமே பாஸ்ட்டு, அதனால இங்கே பாஸ்டான வேர்பை போட்டிருக்கோம். இந்த வேர்புக்கு அடுத்து இம்மீடியட்டாக பாருங்கள், வேறு ஒரு வேர்பு வருதா? அதைத்தான் சொன்னேன், நல்லா கவனிக்கணும் அப்படின்ட்டு. இங்கேயும் ஒரு வேர்ப் வருது, அங்கேயும் ஒரு வேர்ப் வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பக்கூடாது. இந்த வேர்பு நவுன் கூட வர்றது. ஓகேங்களா? இது வரைக்கும், இந்த வேர்பு வரைக்கும் நீங்கள் சொன்னால் தான் நவுன் கம்ப்ளீட் ஆகுது, இல்லாட்டி நவுன் இன்கம்ப்ளீட். ஓகே, எவ்ரிதிங் மை மதர் ப்ரிப்பேர்டுன்னு சொன்னால் தான் ஒரு நவுனே கம்ப்ளீட் ஆகுது. அதுக்கப்புறம் சென்டென்ஸ் வரக்கூடிய வேர்பு. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வேர்பு, அதுக்கு அடுத்து ஒரு வேர்பு. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், திரும்ப 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 பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஓகே, சரி, இப்போ பாருங்கள், இந்த சொல்கிற அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, அப்போது அவள் சொல்கிற அனைத்தும், எவ்ரிதிங், எவ்ரிதிங் ஷீ சேஸ், ஹீ ஷீட்டுக்கு அப்புறம் ப்ரெசன்ட் டென்ஸில் வரக்கூடிய வேர்பு எஸ்ஸில் சேர்ந்து வரணும். ஸோ எவ்ரிதிங் ஷீ சேஸ். அவள் சொல்கிற அனைத்தும் உண்மை. அவள் இப்போ சொல்கிற அனைத்தும் என்னது? உண்மை. அப்போது இஸ் ட்ரூ, அவ்வளோதான். எவ்ரிதிங் ஷீ சேஸ் இஸ் ட்ரூ, எவ்ரிதிங் ஷீ சேஸ் இஸ் ட்ரூ. அவள் சொல்கிற அனைத்தும் உண்மை. ஓகே, ரைட். நான் தேர்வு செய்த ஒவ்வொருவரும் கடின உழைப்பாளிகள். நான் தேர்வு செய்த ஒவ்வொருவரும், இப்போ யார்கிட்ட வந்துட்டோம்? ஒவ்வொரு ஆள்கிட்ட வந்துட்டோம். இப்போ எல்லாமே எவ்ரிதிங்லேயே தான் யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒரு நபரை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஒவ்வொருவரும் அப்படின்னா எவ்ரி ஒன். ஓகே, எவ்ரி ஒன். இதற்கு அடுத்து யாரை போடணும்? நவுனை போடணும். யார் நவுனு? நான் தான் நவுனு. எவ்ரி ஒன் ஐ என்ன பண்ணியிருக்கேன்? நான் தேர்வு செய்தேன். அப்போது எவ்ரி ஒன் ஐ செலக்டட், நான் தான் தேர்வு செய்தேன். அப்போ எவ்ரி ஒன் ஐ செலக்டட் கடின உழைப்பாளிகள். அப்போது ஆர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ். எவ்ரி ஒன் ஐ செலக்டட் ஆர் ஹார்ட் ஒர்க்கர்ஸ். நான் தேர்வு செய்த ஒவ்வொருவரும் கடின உழைப்பாளிகள். இப்போ பாருங்கள்,
இந்த எல்லாத்தையுமே நம்ம காமனாக சொல்லிட்டோம். இங்கே வந்து ஒரு ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால இங்கே வந்து நம்ம ப்ளூரலுக்கான வேர்பை போட்டிருக்கோம். சரிங்களா? ஆனால் அதுவே இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் நம்ம இண்டிவிஜுவலாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப சிம்பிள். இதை ப்ளூரல்ல இருந்து சிங்குலராக பிரித்து விட்ருங்க. சிங்குலராக பிரித்து என்ன வரும்? ஹார்ட் ஒர்க்கர்ஸ், ஹார்ட் ஒர்க்கர். ஓகே, ஹார்ட் ஒர்க்கருங்க தனித்தனி வேர்டு நான் ஒட்டு எழுதிட்டேன். ஹார்ட் ஒர்க்கர் பாருங்க, இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். இப்படி போட்டாலும் கரெக்டு தான். ஓகே, பின்னாடி வரக்கூடிய நவுனை சிங்குலராக போட்டிங்கன்னா இங்கே சிங்குலர் வேர்பு, பின்னாடி வரக்கூடிய வார்த்தையை ப்ளூரலை கொண்டு வந்துட்டிங்கன்னா இங்கே ப்ளூரல் வேர்பு. அவ்வளோதான். அப்போது சிங்குலராக சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் இண்டிவிஜுவலாக சொல்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே, எவ்ரி ஒன் ஐ செலக்டட் இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். நான் தேர்வு செய்த ஒவ்வொருவரும் கடின உழைப்பாளிகள். ஓகே, சரி, இப்போ நான் சொல்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறீங்களா என்னென்ன வரும் அப்படின்ட்டு? ஓகே, நீ பார்த்த அனைத்தும் எப்படி சொல்லலாம்? நீ பார்த்த அனைத்தும். வெரி குட். எவ்ரிதிங் யூ சா. வெரி குட். நீ எழுதிய அனைத்தும். எவ்ரிதிங் யூ ரோட். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீ எழுதிய அனைத்தும் எவ்ரிதிங் யூ ரோட். ஓகே, நீ போகிற ஊரெல்லாம் எப்படி சொல்லலாம்? எவ்ரி பிளேசஸ் யூ விசிட். வெரி குட். எவ்ரி பிளேசஸ் யூ விசிட். புரியுதுங்களா? அவ்வளோதாங்க. இந்த நவுனை மட்டும் கரெக்டாக எவ்ரி கூட உட்கார வச்சுட்டு போட்டிங்கன்னா சென்டென்ஸ் சூப்பராக இருக்கும். எவ்வளோ நல்ல பேசிக்ஸில் இருக்கிறது. அடுத்த கட்டத்துக்கு வாங்க, அட்வான்ஸ் லெவலாக வரணும். சரிங்களா? ஸோ இந்த ரூட் வேர்டெல்லாம் வச்சு இந்த பேட்டர்னெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம ஹோம்ஒர்க் போயிடலாம். இப்போ ஹோம்ஒர்க் பார்க்கலாம். உன்னிடம் இருக்கும் அனைத்தும் பழையதுன்னு தான் போட்டிருக்கேன். பழையதாக இருக்கிறது, பழையதாக இருந்தது. அந்த பி வெர்பை நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான மாதிரி. சரிங்களா? மேசை மீது உள்ள அனைத்தும் இனிப்புகள். தியேட்டருக்குள் இருக்கும் அனைவரும் தூங்குகிறார்கள். எங்கள் தியேட்டரில் இருக்கிற எல்லாரும் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். தியேட்டருக்குள் இருக்கும் அனைவரும் தூங்குகிறார்கள். நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் வித்தியாசமானது. நாங்கள் பார்த்த அனைவரும் ஏலியன்கள். இங்கே பாருங்களேன், நீ எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், இங்கே ஒவ்வொன்றும் போல் ஒவ்வொரு முடிவும் போட்டிருக்கோம். அப்போ நீங்கள் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். எவ்ரி டெசிஷன்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகே, ரைட். இதற்கான சரியான வாக்கியங்களை என்ன பண்ணுங்கள், எழுதி கமெண்ட்டில் போடுங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவர்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பெனிஃபிட் ஆகிக்கட்டும். அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க. சரிங்களா? தேங்க்யூ.